வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகச் சிறப்பான வரலாற்று பயணத்துக்கு போக போறோம். இது வெறும் தேதிகளையும் தரவுகளையும் சொல்ற பதிவில்லைங்க. பல தலைமுறைகளா நம்ம இந்திய கைவினைஞர்கள் எப்படி உயிரற்ற பாறைகளையும் கரடுமுரடான கற்களையும் உசிர்ப்புள்ள கலைப்படைப்புகளா மாத்துனாங்க அப்படிங்கறத நாம இன்னைக்கு விரிவா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, பயணத்தை தொடங்கலாம். தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்துல அடர்ந்த காட்டுக்குள்ள வெறும் உளிய மட்டுமே வச்சு செதுக்கப்பட்ட ஒரு பௌத்த மடாலயத்துக்கும் யமுனை நதிக்கரையில பளபளக்கிற வெள்ளை சலவை கல்லால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கல்லறைக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? மேலோட்டமா பார்த்தா சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணலாம். ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளி இருக்கு. அதுதான் மனிதனோட அசாத்தியமான கற்பனை திறனும் கல்லுல காவியம் படைக்கிற அந்த மாயாஜால திறமையும். இன்னைக்கு அந்த புள்ளிகளை தான் நாம இணைக்க போறோம். 44. இது வெறும் சாதாரண நம்பர் இல்லைங்க. இந்தியால இருக்கிற யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களங்களோட பிரம்மாண்டமான எண்ணிக்கை இது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான இந்த 44 களங்கள்ல இருந்து இந்திய கட்டிடக்கலையோட பரிணாமத்தை ஒரு கதை மாதிரி நமக்கு சொல்ற 5 மிக முக்கியமான மாஸ்டர்பீஸ்களை மட்டும் தேர்வு செஞ்சு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஆராய போறோம். நம்ம பயணத்திட்டம் இதுதான். மகாராஷ்டிராவோட அஜந்தா குகைகள்ல ஆரம்பிச்சு எல்லோராவோட ஒற்றைக்கல் சிற்பங்கள் வழியா கோனார்க் சூரியனார் கோயில், ஆக்ரா கோட்டை, அப்புறம் கடைசியா அழியாத காதலின் சின்னமான தாஜ்மஹால், இப்படி கால வரிசைப்படி நம்ம பயணிக்க போறோம். நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்பர் 1, அஜந்தா குகைகளின் அற்புதங்கள். நம்ம முதல் நிறுத்தம் மகாராஷ்டிராவோட சஹயாத்ரி மலைத்தொடர். இந்த அஜந்தா குகைகள் ஏதோ ஒரு வருஷத்திலேயோ இல்ல ஒரே மன்னனோட காலத்திலயும் உருவானது கிடையாது. கிமு 200ல சாத்தவாகனர் காலத்துல இதோட வேலைகள் ஆரம்பிச்சு, கிபி 400ல வாக்காடக்க மன்னர் ஹரிசேனர் காலத்துல வேகம் பிடிச்சு, கடைசியா கிபி 650ல குப்தர்கள் காலம் வரைக்கும் தொடர்ந்து நடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 800 வருஷங்களுக்கும் மேலாக பல தலைமுறை சிற்பிகள் தங்களோட வாழ்நாளே அர்ப்பணிச்சு இந்த அற்புதத்தை உருவாக்கியிருக்காங்க. நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு காலப்பயணம் இது. இங்க மலைய கொடைஞ்சு மொத்தம் 29 குகைகளை உருவாக்கியிருக்காங்க. இதுல 25 குகைகள் விஹாரைகள், அதாவது பௌத்த துறவிகள் தங்குற இடம். மீதி 4 சைத்தியங்கள், அதாவது தியானம் செய்யற பிரார்த்தனை கூடங்கள். ஆனா இதுல நாம உண்மையிலே வியக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இங்க பயன்படுத்தியிருக்கிற ஃப்ரெஸ்கோ அப்படிங்கிற ஓவிய முறைதான். இருட்டான குகைக்குள்ள ஈரமான சாந்து பூசி அது காயறதுக்குள்ளேயே ரொம்ப வேகமா நிறங்களை வச்சு ஓவியம் தீட்டியிருக்காங்க. சின்னதா ஒரு தப்பு நடந்தாலும் மாத்த முடியாது. புத்தரோட வாழ்க்கை வரலாற்றையும் ஜாதக கதைகளையும் இந்த ஓவியங்கள் மூலமா அச்சசலா தத்ரூபமா பதிவு செஞ்சிருக்காங்க. குகை 1ல இருக்கிற போதிசத்துவர் பத்மபாணியோட புகழ்பெற்ற ஓவியத்தை கொஞ்சம் நல்லா உற்று பாருங்களேன். உலக கலையில இது ஒரு மிகச்சிறந்த படைப்பு. இவருடைய உடல்ல இருக்கிற அந்த திருபங்கா, அதாவது 3 வளைவுகள் கொண்ட நளினமான தோரணைய கவனிங்க. முகம் முழுக்க ஒரு தெய்வீக அமைதி. கையில தாமரை மலரோட இருக்கிற அந்த நுட்பமான முத்திரை, இது நம்மள அறியாமலே ஒரு ஆழமான உணர்ச்சியை கடத்துது. இதை சுற்றி இருக்க ஒவ்வொரு பெண் உருவத்துக்கும் வித்தியாசமான சிகை அலங்காரங்கள் இருக்கு. அஜந்தாவோட சிறப்பே இந்த உணர்வுபூர்வமான வெளிப்பாடுதான். ஆனா உலக புகழ்பெற்ற இந்த ஓவியங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒளிஞ்சிருக்கு. இவ்வளவு வண்ணங்கள் நிறைஞ்ச அஜந்தா ஓவியங்கள்ல நீல நிறம் எங்கேயுமே பயன்படுத்தப்படல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இதுதான் உண்மை. சுவர் ஓவியங்களை வரைஞ்சவங்க சிவப்பு நிற கோடுகளால உருவங்களை வரைஞ்சிட்டு தங்களை சுற்றியிருந்த உள்ளூர் தாவரங்கள் கனிமங்கள்ல இருந்து கிடைச்ச இயற்கை வண்ணங்களை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. கிடைச்சதை வச்சு உலகமே வியக்கிற ஒரு கலைய படைச்ச அந்த பண்டைய மனிதர்களோட திறமை நிஜமாவே அபாரமானது. நம்பர் 2, எல்லோராவின் ஒற்றைக்கல் சிற்பங்கள். அஜந்தாவோட மென்மையான ஓவியங்கள்ல இருந்து விடைபெற்று வெறும் 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எல்லோரா குகைகளுக்கு போகலாம். அஜந்தாவுக்கும் எல்லோராவுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்னு நீங்க கேட்கலாம். அஜந்தா முழுசா பௌத்த மதத்தை மையமா வச்ச சுவர் ஓவியங்களுக்கு பெயர் போன ஒரு இடம். ஆனா எல்லோரா பௌத்தம் மட்டும் இல்லாம இந்து சமண மதங்களையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த ஆன்மீக தளம். அது மட்டும் இல்லாம இது வண்ண ஓவியங்களுக்காக இல்லாம மலைப்பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான சிற்பங்களுக்காகவே உலக புகழ் பெற்றது. சுருக்கமா சொல்லணும்னா அஜந்தா மென்மை, எல்லோரா அதீத வலிமை. பண்டைய இந்தியாவோட மத நல்லிணக்கத்துக்கு எல்லோரா ஒரு மிகச்சிறந்த உதாரணம். கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டுக்குள்ள உருவாக்கப்பட்ட 34 குகைகள் இங்க வரிசையா இருக்கு. முதல் 12 குகைகள் பௌத்தர்களுக்கானது. இதுல மர வேலைப்பாடுகள் மாதிரியே கல்லுல செதுக்கப்பட்ட விஸ்வகர்மா குகை ரொம்ப ஃபேமஸ். அடுத்தடுத்து வர்ற 13 முதல் 29 குகைகள் இந்து மதத்தோட பிரம்மாண்டத்தை காட்டுது. மீதி இருக்கிற 30 முதல் 34 வரையிலான குகைகள் சமணர்களுக்காக உருவாக்கப்பட்டவை. எந்த ஒரு முரண்பாடும் இல்லாம
இத்தனை மதங்களும் ஒரே மலையில அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கிறது உலகத்துல வேறு எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு அற்புதம். இந்த சிற்பங்களோட ஆழத்தையும் பிரம்மாண்டத்தையும் கொஞ்சம் பாருங்க. இங்க செதுக்கப்பட்டிருக்கிற சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப ஆழமாவும் நல்ல கனமாவும் ஒரு கம்பீரமான தோற்றத்தோடையும் இருக்கு. ஆனா எல்லோராவோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னா அது குகை 16ல இருக்கிற கைலாசநாதர் கோயில் தான். இது கீழே இருந்து மேல கட்டப்பட்ட கட்டிடம் கிடையாதுங்க. முழு மலையோட உச்சியில இருந்து மேலிருந்து கீழா கொடையப்பட்ட ஒரு மாபெரும் உலக அதிசயம். மேலிருந்து கீழா கொடையும் போது சிற்பிகள் எந்த தப்புமே செஞ்சிடக்கூடாது. சின்னதா ஒரு தப்பு நடந்தாலும் மொத்த மலையும் வீணாயிடும். விதர்பா, கர்நாடகா, தமிழ்நாடுன்னு பல ஊர்கள்ல இருந்து வந்த கைவினைஞர்கள் ஒன்னா சேர்ந்து தங்களோட ரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி இந்த அற்புதத்தை உருவாக்கியிருக்காங்க. நம்பர் 3, கோனார்க்கின் விண்ணை முட்டும் தேக்கோயில். இருட்டான குகைகள்ல இருந்து வெளியே வந்து 13ஆம் நூற்றாண்டுல ஒடிஷாவோட வங்காள விரிகுடா கடற்கரைக்கு இப்ப நம்ம போக போறோம். இது வரைக்கும் பாறைகளை குடையும் கலைய பார்த்தோம். இப்ப கற்களை ஒன்றின் மேல் ஒன்றா அடுக்கி கட்டப்படுற ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் கட்டிடக்கலைக்கு நம்ம வந்துட்டோம். ரதம் அப்படின்னா தேர்னு அர்த்தம். கலிங்க கட்டிடக்கலையோட உச்சமா கருதப்படுற இந்த கோனார்க் கோயில் 1ஆம் நரசிம்மதேவனால் கட்டப்பட்டது. இது சாதாரண கட்டிடம் கிடையாது. சூரிய பகவான் வானத்துல வலம் வர்றதுக்கான ஒரு பிரம்மாண்டமான தேரா கற்பனை செய்யப்பட்டு மிக நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. கருப்பு கிரானைட்ல கட்டப்பட்ட இதோட பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்த ஐரோப்பிய மாலுமிகள் இத கடல்ல வழிகாட்டியா பயன்படுத்தி பிளாக் பகோடா அப்படின்னு ஆச்சரியத்தோட கூப்பிட்டாங்க. இந்த தேரோட வடிவமைப்புல 12, 7 அப்படிங்கிற எண்களுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த கோயிலோட அடிப்பகுதியில தேரை தாங்கி நிக்கிற மாதிரி 12 ஜோடி பிரம்மாண்டமான சக்கரங்கள் கல்லுல செதுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு வருஷத்தோட 12 மாதங்களை குறிக்குது. அதே போல இந்த மாபெரும் தேரை இழுத்துட்டு போற மாதிரி முன்னாடி செதுக்கப்பட்டிருக்கிற 7 குதிரைகள் வாரத்தோட 7 நாட்களை குறிக்குது. சூரியனும் அவனோட பயணமும் தான் காலத்தோட அடிப்படை அப்படிங்கறத உணர்த்துற ஒரு கல் காவியம் இது. இந்த சக்கரங்களை இன்னும் கொஞ்சம் உற்று பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சக்கரத்திலையும் 24 நுட்பமான ஆரங்கள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இது ஒரு நாளோட 24 மணி நேரத்தையும் எல்லாத்தையும் இயக்குற காலச்சக்கரம் அப்படிங்கிற தத்துவத்தையும் ஆழமா குறிக்குது. தொடர்ச்சியான வளர்ச்சியும் மாற்றத்தையும் குறிக்கிற சின்னம் இது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கோனார்க் சக்கரத்தோட அடிப்படை வடிவமைப்பு தான் இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய கொடியின் மையத்துல மிளிரும் அசோக சக்கரத்துக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமா அமைஞ்சுது. நம்ம நவீன இந்தியாவோட அடையாளம் இந்த 13ஆம் நூற்றாண்டு கற்கள்ல செதுக்கப்பட்டிருக்கு நினைக்கும்போது நிஜமாவே பெருமையா இருக்குல்ல. நம்பர் 4, வலிமை மிக்க ஆக்ரா கோட்டை. கோயில் கட்டிடக்கலையிலிருந்து நகர்ந்து இப்ப நாம மத்திய கால முகலாய சாம்ராஜ்யத்தோட மையப்பகுதியான யமுனை நதிக்கரைக்கு வந்துட்டோம். பாதுகாப்ப மையமா வச்ச ஒரு பிரம்மாண்டமான இராணுவ கட்டிடக்கலை இது. சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்ட இந்த மாபெரும் சுவர்களையும் அந்த பிரம்மாண்ட நுழைவாயில்களையும் பாருங்க. 16ஆம் நூற்றாண்டுல மாமன்னர் அக்பரால தொடங்கப்பட்ட இந்த கோட்டை இஸ்லாமிய, பாரசீக மற்றும் இந்திய கலைகளோட ஒரு அட்டகாசமான கலவை. அக்பரோட ஆட்சி காலத்துல இந்த செந்நிறக் கோட்டை அவரோட அசைக்க முடியாத இராணுவ வலிமையின் அடையாளமா இருந்துச்சு. இதுக்குள்ள பல ரகசிய அறைகளும் 5000க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்குற அளவுக்கு ஒரு மாபெரும் அமைப்பும் இருந்திருக்கு. ஆனா அக்பர் காலத்திலிருந்து ஷாஜஹான் காலத்துக்குள்ள இந்த கோட்டை எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். அக்பர் காலத்துல இது முழுக்க முழுக்க சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கரடு முரடான ஊடுருவ முடியாத இராணுவ கோட்டையா இருந்துச்சு. ஆனா அவரோட பேரன் ஷாஜஹான் போரை விட கலையையும் ஆடம்பரத்தையும் அதிகமா விரும்பினார். அதனால பளபளக்கிற வெள்ளை சலவை கற்களை பயன்படுத்தி மோதி மசூதி, திவானி ஆம், திவானி காஸ் மாதிரியான கண்கவர் மாளிகைகளை கட்டி ஒரு இராணுவ கோட்டையை ஒரு சொகுசான அரண்மனையா மாத்திட்டார். நம்பர் 5, அழியாத புகழ் கொண்ட தாஜ்மஹல். இப்ப நாம நம்ம பயணத்தோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். ஆக்ரா கோட்டையிலிருந்து யமுனை நதி வழியா கொஞ்சம் கீழே வந்தா உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹல் நம்மள வரவேற்கிறது. மொகலாய கட்டிடக்கலையின் உச்சம், பிரம்மாண்டத்தின் முழுமையான வெளிப்பாடு அப்படின்னு இதை சொல்றதுல எந்த ஒரு மிகைப்படுத்தலும் கிடையாதுங்க. ஷாஜஹான் தன்னோட மனைவி மும்தாஜுக்காக கட்டின இந்த கட்டிடம் வெறுமனே ஒரு கல்லறை மட்டும் இல்ல. இதுவரைக்கும் நாம பார்த்த கட்டிடக்கலை நுணுக்கங்களோட ஒட்டுமொத்த முழுமையான வடிவம்தான் இது. சொல்லப்போனா காதலின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு கவிதை இது. தலைமைச் சிற்பியான உஸ்தாத் அஹ்மத் லஹோரியோட வடிவமைப்பு ஸ்வர்க்கத்தையே எப்படி பூமிக்கு கொண்டு வந்துச்சுன்னு பாப்போம். முதலாவது சார்பாக் எனப்படும் சமச்சீரான நீர் வழிகள் கொண்ட பாரசீக பாணி தோட்டங்கள். இது ஸ்வர்க்கத்தோட தோட்டங்களை குறிக்குது. 2வது சலவைக்கல்லில விலையுயர்ந்த ரத்தின கற்களை நுட்பமா பதிக்கிற பியட்ரா டூரா வேலைப்பாடு. ஒரு சின்ன பூவோட இதழ்ல கூட பல வண்ண கற்களை செதுக்கியிருக்காங்க.
மூணாவது, கருப்பு நிற கற்களால செதுக்கப்பட்டு வெள்ளை மார்பிள்ல பதிக்கப்பட்ட அரபு எழுத்துக்கள். கடைசியா, கல்லுல செஞ்சதா இல்ல நூல்ல பின்னப்பட்டதான்னு நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற ஜாலி வேலைப்பாடுகள். இது எல்லாமே சேர்ந்து ஒரு மாயாஜாலத்தையே உருவாக்குது. ராஜஸ்தானோட மக்ரானா பகுதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட பிரம்மாண்டமான வெள்ள சலவை கல்லால இந்த தாஜ்மஹால் முழுச கட்டப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆக்ரா கோட்டையோட அந்த முரடான சிவப்பு நிறத்துக்கும் தாஜ்மஹாலோட அமைதியான வெள்ளை நிறத்துக்கும் இடையில இருக்கிற முரண்பாடு எவ்வளோ கவித்துவமா இருக்கு. இந்த கனவை நனவாக்க 1632 இருந்தும் 1648 வரைக்கும் 16 வருஷங்களாச்சு. 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களோட உழைப்பும் அளவற்ற செல்வமும் சேர்ந்துதான் இந்த ஈடு இணையற்ற காவியத்தை உருவாக்கியிருக்கு. சோ நம்ம பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். அஜந்தாவோட மர்மமான குகைகள் ஆரம்பிச்சு எல்லோராவோட பாறை சிற்பங்கள், கோனார்க்கின் தேர்கோயில், ஆக்ரா கோட்டையின் ராணுவ வலிமை, கடைசியா தாஜ்மஹாலின் சலவைக்கல் கனவு வரைக்கும் ஒரு பெரிய தூரத்தை கடந்து வந்திருக்கோம். இப்ப உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த இடங்கள்ல எந்த பகுதியை நீங்க நேர்ல போய் முதல்ல பார்க்க விரும்புவீங்க? இந்த கற்கள் எல்லாமே வெறும் கட்டிடங்கள் கிடையாது. நம்மளோட வரலாற்றை சொல்ற கால கண்ணாடிகள். பேர் தெரியாத பல சிற்பிகளோட வியர்வை துளிகள் தான் இன்னைக்கு நவீன இந்தியாவோட அடையாளமா நிக்குது. இந்த வரலாற்று பயணம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களோட எண்ணங்களை யோசிச்சு பாருங்க. கூடிய சீக்கிரமே இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திக்கலாம்.